ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா, டெட்ராய்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து 1894 வருடம் மார்ச் 29 இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா, ரெவரண்ட் ஆர்ஏ ஹியூம் அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காரு. எதுக்காக அப்படின்னாக்கா, அவர் இந்தியாவிற்கான பிரச்சாரக சங்கம் ஒன்றில் இயக்குனராக இருக்காரா. அவர் ஒரு பொது வாதத்தில் சுவாமிஜியை வம்புக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாராம். எப்படி அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற பாதிரியார்கள் செய்கிறதெல்லாம் நியாயமானது, இந்தியாவை பற்றி அவங்க வெளிநாடுகளில் பேசிய முறையும் நியாயமானது அப்படின்னு அவர் சொன்னாராம். சுவாமிஜி இந்தியாவையும் கிறிஸ்துவ மத பிரச்சாரகர்களையும் திருத்தி காட்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் விவேகானந்தர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பு சகோதரரே, உங்கள் கடிதம் இப்போது தான் கிடைத்தது. நான் மிகவும் அவசரமாக உள்ளேன். சற்று உரிமை எடுத்துக்கொண்டு ஒரு சில விஷயங்களில் உங்களை திருத்த எண்ணுகிறேன். மன்னியுங்கள். முதலாக நீங்கள் எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, எந்த மதத்தையோ அதை தோற்றுவித்தவரையோ குறை கூறுபவன் அல்ல நான். எல்லா மதங்களும் எனக்கு புனிதமானவை. இரண்டாவதாக, பாதிரிகள் எங்கள் சுதேச மொழிகளை கற்றுக்கொள்வதில்லை என்று நான் சொன்னதாக கூறுவது தவறு. அவர்கள் சமஸ்கிருத மொழியில் கவனம் செலுத்துவதில்லை என்று சொன்னேன். அதை இன்னும் சொல்கிறேன். ஏதாவது மத அமைப்பிற்கு எதிராக நான் பேசினேன் என்பதும் உண்மையல்ல. இந்தியாவை ஒரு நாளும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றிவிட முடியாது என்று நான் கூறியதுண்டு. அதை இப்போதும் வற்புறுத்தி கூறுகிறேன். கீழ்வகுப்பு மக்களின் நிலைமையை கிறிஸ்துவ மதம் சீர்படுத்துகிறது என்பதையும் நான் மறுக்கிறேன். தென்னிந்திய கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானோர் கத்தோலிக்கர்களாக மட்டும் இல்லை. அவர்கள் தங்களை ஜாதி கிறிஸ்தவர்கள் என்றே கூறிக்கொள்கின்றனர். அதாவது அவர்கள் தத்தம் ஜாதிகளில் ஒட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்து சமுதாயம் தனது ஒதுக்கி வைத்தல் கொள்கையை தவிர்த்து விடுவோமானால் இந்து மதத்தின் குறைகளை பற்றி கவலைப்படாமல் இந்த கிறிஸ்தவர்களில் 190 பேர் திரும்பவும் இந்து மதத்திற்கு ஓடோடி வந்து விடுவார்கள் என்பதை நான் பூரணமாக நம்புகிறேன். இறுதியாக, சுதேச சகோதரன் என்று என்னை குறிப்பிட்டதற்கு இதயபூர்வமாக நன்றி கூறுகிறேன். ஐரோப்பிய நாட்டிலானாலும் இந்தியாவில் பிறந்த ஐரோப்பியனாக இருந்தாலும் வெறுக்கப்பட்டவனான ஒரு சுதேசியை பாதிரிகளோ பாதிரி அல்லாதவர்களோ தைரியமாக சகோதரன் என்று அழைத்தது இதுவே முதல் தடவை. இந்தியாவிலும் இவ்வாறு என்னை அழைக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இந்தியாவில் பிறந்த உங்கள் பாதிரி கூட்டத்தினரையும் அவ்வாறே செய்யுமாறு சொல்லுங்கள். இந்திய சுதேசிகளை மனித சகோதரர்கள் என்ற முறையில் நடத்துமாறு இந்தியாவில் பிறக்காத பாதிரிகளுக்கு சொல்லுங்கள். மற்ற விஷயங்களை பற்றி நான் கூறுவது இதுதான். அலைந்து திரியும் யாத்ரீகர்களும் கட்டுக்கதைகளும் சொல்வதை எனது மதமோ சமுதாயமோ ஏற்றுக்கொள்கிறது என்று நான் ஒத்துக்கொண்டால் என்னை ஒரு முட்டாள் என்றல்லவா நீங்கள் கூறுவீர்கள்? என் சகோதரரே, என்னை மன்னியுங்கள். இந்தியாவிலேயே நீங்கள் பிறந்திருந்தாலும் எங்கள் சமுதாயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியவே முடியாது. அந்த சமுதாயம் அவ்வளவு இறுக்கி மூடப்பட்டுள்ளது. மேலும் தான் ஏற்கனவே கொண்டுள்ள ஒரு கருத்தின்படியே ஒவ்வொருவனும் இனம் மதம் இவற்றை மதிப்பிடுகிறான் இல்லையா? சுதேச சகோதரன் என்று என்னை அழைத்ததற்காக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழே மேலை நாடுகளுக்கு இடையே சகோதர மனப்பான்மையும் நட்பும் ஏற்படுவதற்கு இன்னும் வாய்ப்பு உள்ளது. சகோதர உணர்வுடன் விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த கடிதம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்மளுடைய விவேகானந்தர். யாருடைய மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய மதப்படி நீங்கள் நடங்க, அடுத்த ஏழை மக்களை இந்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. இந்து சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு மதத்தை பற்றி நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விவேகானந்தர் எந்த மதத்துக்குமே எதிரானவர் கிடையாது. அவர் எல்லா மதங்களுமே சொல்கிறது அன்பு ஒன்று தான் அப்படிங்கிறத பூரணமாக நம்புகிறாரு. சரி, நாமளும் இனிமேல் எல்லாருக்கூடைய அன்பாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.